கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா, நம்பியூர். அப்படியா, சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு 53 நாள் போடுறோம்ண்ணே, அதுக்குள்ள உனக்கு நல்ல ஜாதகம் வர்ற மாதிரி கருப்பு உருவாக்கி, அதே மாதிரி நல்ல பிள்ளையை நம்ம எதிர்பார்த்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரவா. அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நான் சொன்ன டைமுக்குள்ள உனக்கு இந்த இடம் தான் அப்படின்னு ஜாதகம் பார்க்காம உனக்கு வந்து பார்க்குற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? ஜாதகம் பார்த்தா சரியாக வருமா? வர்ற மாதிரி அந்த மாதிரி உனக்கு அமையாது. அதனால் பார்க்காத மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். அதனால் ஒரு கட்டம் அந்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு வச்சா இல்லையா? நான் சொல்றது உப்பு இல்லடாமானே, ஒரு கட்டம் ஒன்று முடிஞ்சுதான் இல்லையா? அதனால தான் சொன்னேன், அடுத்தது நான் வேற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். கூடவே வரும்போது மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடு. கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா, கோபி. அதனால லோன் அமைஞ்சிருமா? கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன். கண்டிப்பாக லோன் அமைச்சிடலாம். அது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் வாயை நம்ம அடைக்கணும். அதனால கருப்பசாமி நாளையிலிருந்து நம்ம சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி அடுத்த ஒரு 30 நாளுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். 30 நாளுக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் முட்டி மாதிரி நம்ம லோன் வாங்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை? அதே போல் அமைச்சு தரேன்ப்பா. அதே மாதிரி நமக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம கேட்டது போல் அதுலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து எந்த இணைஞ்செல்லாம் கருப்பம் காப்பாற்றினா போதும் இல்லை? நான் அமைச்சு தரவா. அதுக்கு தான் சொன்னேன், யாருனாலும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா. அப்படியா? இப்போ முடியாதுன்றேன், அப்படி தானே? அப்படியா, சரிப்பா. சரி, வியாழக்கிழமைக்கு வா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணி அவன் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவான்னு நான் பார்க்குறேன். நான் கூட வரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் இடுவாய் வச்சுப்பா. இடுவாய் மகளுக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி எந்த மருத்துவத்துக்கும் போகாமல் நான் சரி பண்ணி உனக்கு கொடுத்தா போதுமா? அதே போல நான் உனக்கு அமைச்சு தரேன். அதனால அது இருக்குது இது இருக்குதுன்னு நீ பயப்படவே வேணாம். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் கொடுத்துரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு இருக்கிற காலங்கள் வரைக்கும் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சுறேன். போய் காலைல விழுந்துக்கலாம். அதே போல் கருப்பசாமி நமக்கு சொத்து பிரச்சனைக்கு அப்போத்தான் ஒரு தீர்வு கிடைக்கும், அப்படி தானே? அதனால் சொத்து பிரச்சனைக்கு இந்த ஆண்டு கடைசியாகிறதுக்குள்ள உனக்கு இதுக்கு பிரச்சனை முடிச்சிடலாம். சரியா? 2 பக்கமும் உனக்கு முடிச்சு கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வர வச்சா போதுமா? நம்ம ஆரம்பிக்க தேவையில்லை, அவனே ஆரம்பிச்சிருவேன். நீ கேட்டதோடு உனக்கு தேடி நமக்கு வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல? கிட்டவா. யார் என்ன பண்ணனாலும் சரி, கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து நீ எனக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்து மகளையும் காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி 2 கனியும் அங்கே கொடுத்துரு. ஒன்று நிலவாசப்படியில் கட்டி சொல்லிடு. அதுக்கு தான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நேர காலங்கள் சரியில்லாதனால தான் உனக்கு அப்படி காட்டியிருக்கு. அதனால் இன்னையிலேருந்து அதுவும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் ஒன்றா கட்டிட்டு ஒன்றா சாப்பிட சொல்லிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ குடும்பத்தோடு சாப்பிட்டு. சரியா? மொத்தம் 3. இதை கொண்டுட்டு போய் சொத்து பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்தேன் கருப்பசாமி அப்போ நீ என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்கப்பா. எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசிக்கு நான் வந்து பார்த்துருப்போம். தெரியப்படுத்தி ஒருத்தனுக்கு தண்டனையும் கொடுத்தேன். உனக்கு தண்டனையும் கொடுத்து உன் காதுக்கும் எத்துச்சு. ஆனால் நீ அதில் கவனிக்காமல் விட்டுட்டேன். அடுத்த ஒரு 21 நாள் உனக்கு அதையும் காட்டுறேன். சரியா? மீண்டும் அவனுக்கே மறுபடியும் ஒரு மருத்துவ செலவு வரும், அதை உனக்கு நான் காட்டுறேன். கொடையே வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். இதில் பஸ் டிரைவர் யாரு? உன் மகன் எங்க? இப்போ யார் வந்த? வேற யாரும் வரல. அப்போ அவனையும் கூப்பிடு. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி சிக்கல் பெருஞ்சிக்கலாக இருக்கு. அதனால வந்து கருப்பசாமி இந்த சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுக்கணும். அதனால இன்னும் ஒரு 43 நாளைக்கு, சரியா? 43 நாள் வந்து கெட்ட காரியத்துக்கு எதுக்கும் போகக்கூடாது இன்னையிலேருந்து. அப்படி இருந்து அப்படின்னா உனக்கு நீ கேட்டதோட 43 நாளில் 3 தலைமுறையாக இருக்கிற பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து போயிடும். சரியா? அதை மட்டும் நீ சரி, கெட்டதுக்கு மட்டும் வேறு எந்த விரதம் இருக்க வேணாம், கெட்டதுக்கு மட்டும் கலந்துக்கூடாது. சரியா? அப்படி மட்டும் இருந்து அப்படின்னா
நீ கேட்டதை போல கருப்பசாமி எல்லா மக்களையும் நான் நல்லபடியாக வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி உன் இருக்கிற காலங்களாவது நம்ம இருப்போம். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஆடி வரைக்கும் அவனுக்கு பொண்ணு போதைக்கு பார்க்க வேணாம். அவன் வந்து வாழ்வாளான்னு பார்த்தா அதுவும் சரி வராது. அதனால 2வதும் சரி வராது. சரியா? அதனால 3வது நம்ம ஒன்று பார்க்கலாமா? ஆடிக்கு மேலே நானா சொல்கிறேன். அதுக்குள்ளே இவனையும் ஒரு சிலதெல்லாம் மாற்றணும். எல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா சரி பண்ணிடலாம். மாற்றி அவனுக்கு வாழ்க்கையும் அமையும். ஆனால் உப்பை வேணாம். சரியா? கிட்டவா இதை மட்டும் குடி. உடம்புலலாம் பிரச்சனை இல்லை. மனசில் இருக்கிறதே மனுஷன் பைத்தியமயம். டெய்லி ஒன்று நினைக்கிறது, தூங்கும்போதும் சரி எந்திரிச்சாலும் சரி, சின்ன மகனை நினச்சி அவனை கரை சேர்த்த முடியுமா முடியாதா, சேர்த்த முடியுமா முடியாதா, இதை நினச்சே பைத்தியமாயிடணும். இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. தன்னை போல பேசுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லைமானே. அதனால் என்னோடய வாசப்படி தாண்டினால எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை. உன் சின்ன மகனுக்கு வந்து நான் கருப்பசாமி ஆடிக்கு மேலே உனக்கு சிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல பிள்ளைய நானா தொலாவி அமைச்சு எல்லாருக்கும் போல நிம்மதி அவனும் வாழ்ந்து காட்டிடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன். அதை விட்டு மறந்துடு, அவ்வளோதான். அதை மறந்துடணும். அது வந்தா ஏன் வந்தின்னு கேட்க வேணாம், வள்ளினா ஏன் வள்ளின்னு கேட்க வேணாம். அதைத்தான் சொல்லிட்டு அதை விட்டுருன்ட்டேன். சரியா? அடுத்தது இன்னொன்று பார்த்து பண்ணணுமா, அதையும் விட்டுரு. 3வது கருப்பசாமி அதுதான் உன்னை நிலைக்கும். அதனால அதையும் உனக்கு 43 நாள் முதல் விரதம் இரு. அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுவோம். அதை நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நமக்கு சிக்கல் இல்லாமல் எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும், 4 பேர்த்து போல நிம்மதியாக வாழணும், இருக்கிற காலங்கள் நான் அறவயிறு கஞ்சியாவது சொந்தமாக சம்பாரித்து சாப்பிடணும், அதுக்குண்டான வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதனால் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கும் குழப்பம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். சின்ன மகன் இப்போ எங்கே இருக்கேன்? கொடுக்குற கனியை கொடுத்தா சாப்பிடுவானா? சாப்பாடு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? சரி, சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. எல்லாரும் சாப்பிடணும், அவனும் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிட வை. அதுலேருந்து உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன். சரியா? நீ கிட்ட வாப்பா. எனக்கு என் பேரை சொல்லி எனக்கு ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து சக்கரை பொங்கல் கொண்டாந்து வை. சரியா? இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சா போதுமா? அப்படி அமைச்சா போதும்ல. அதனால இது ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நோய் நொடி எப்பவும் வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். இதை கொண்டு நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வச்சிடணும். சரியா? கூடயே வந்துடுறோம். நீ அமாவாசைக்கு வந்துடும். ஆமாம், கருப்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்தேன். அதனால் வந்து இப்போ எங்கேயோ ஓடி போயிட்டான். அதானே? அதனால் இங்கே இருந்தால் சிக்கலை சந்திக்கணும்னு ஓடிட்டான். நீ நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உன்னை வர சொல்லியிருக்கானே இல்லையா? அதனால் அங்கே போகணும். அங்கே போனாலும் நீ சொல்லிடு, எனக்கு வர வேண்டியது வரணும், அவ்வளோதான். என்னை அடிச்சுட்டு விட்டுட்டு ஓடிட்டான், அதுக்கு தக்க பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா. அதனால் உன்னை நியாயமாக பேசி தாட்டி விட்டுருவா. எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி உன் நகையும் வாங்கி பொருளையும் வாங்கி அதே மாதிரி நல்ல முறையாக உனக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். இதெல்லாம் அன்னி 7 மாதத்துக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். 7 மாதத்துக்கு பொறுமையாக நான் சொல்கிற மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு போ. 7 மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக ஒதுக்கி விட்டுறேன். அப்படி தான் போதும்ல. இந்தா உன்னை மடியில் வச்சுட்டு நாளைக்கு போ. உன்னை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் நமக்கு சாதகமாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். வீட்டிலலாம் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்ற? வீட்டில் பிரச்சனை இல்லை, நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லை. அதை உனக்கு மாற்றி அமைச்சு ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், ஒன்று வந்துட்டு இருக்கு. அதனால் எந்த பிரச்சனையில் கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் இந்த காலத்தில் உன்னை கொண்டுட்டு போய் யாரும் எதுவும் செய்வனெல்லாம் வைக்கல. அதனால் அதை நினச்சிட்டு நீ மன உளைச்சலும் குழப்பம் வேண்டாம். நான் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இந்தா உன்னை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கூடவே வரம்போ. இதை பேசி முடிச்சுட்டு
அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. என்ன சொன்னா நான் வந்து சொல்லிட்டு போகணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. மளிகை கடை வைக்க முடியுமா முடியாதா? எல்லாம் வச்சிடலாமே. நேர காலங்கள் வருமா வராதான். சித்திரை முடியட்டும் சரியா? 2 பேர்த்துக்குள்ளே எந்த சிக்கல் இல்லாமல் சித்திரை முடிய வரைக்கும் பேசாமல் இருக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சித்திரை முடியறதுக்குள்ளே யார் எங்கே தப்பு செஞ்சாலும் 2 பேர்த்துக்கு சொல்கிறது ஒரே பதில் தான். யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்துடலாம்ல, அவ்வளோதான். நான் கருப்பேன் தண்டனையை கொடுத்துறேன். நல்லபடியாக சம்பாரித்து 4 காசு நீயும் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு சண்டை இல்லாமல் இருந்தால் போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி சம்பாரித்து 4 காசு கொடுக்குறோம். பழைய நிலைமைக்கு கடை போடுறோம். அதே மாதிரி நல்லபடியாக வாழ்ந்து கட்டுறோம். உனக்கு கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது. யாருனாலையும் எதுவும் செய்வன வரக்கூடாது. உன் கல்வி எத்தானே போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன். அது கொஞ்சம் நல்லா ஹோல்சேல் பண்ணணும். ஹோல்சேல் பண்ணி உனக்கு வருமானத்தை பண்ணி கொடுக்குறேன். பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சுறேன். எல்லாரும் போல் காப்பாற்றி கொடுத்துறேன். ஒன்றை நீ சாப்பிட்ருப்பா, இதை நீ சாப்பிட்ரு. ஒன்றோனை வந்து பசங்களுக்கு 2 பேத்துக்கு ஆளுக்கு போதி கொடுத்துரு. நல்லபடியாக படிக்க வச்சுறேன். அம்மாவாசிக்கு என்ன வந்து பாரு. மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் ஆமாப்பா. எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. என் மகளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு என் மகன் வந்திருக்கியா. அப்படியாப்பா? அப்படியே இல்லையா? அப்படின்னு போய் காலில் விட்டோம் மறுபடியும். அதனால் எவ்வளவோ முயற்சி எடுத்தான். அந்த முயற்சியிலலாம் கரெக்டான வழிக்கு பலன் கொடுக்கல. இந்த டைமாவது கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்ற இந்த டைமு நீ ட்ரை பண்ணினா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் சரியா? அதில் விடாமுயற்சியாக பண்ண சொல்லு. நான் கருப்பன் கூட இருக்கிறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதுமா? அதே மாதிரி என் சகோதரன் அங்கே தானே இருக்கேன். யாரு? நான் என் சகோதரனை சொன்னேன். என்னோட சகோதரனாரு நீ சொல்லு. என் சகோதரன் யாருப்பா? அதான் சொன்னேன். அதனால் அங்கே தான் இருக்கிறான்னு இருக்கேன் சரியா? அங்கேயும் இருக்கிறேன் இங்கேயும் இருக்கேன். நான் 21 பேர் இங்கே இருக்கிறேன் பத்தியா? அங்கே போய் நீ நின்றுட்டு நீ இப்போ சொன்னவன் அங்கே இருப்பேன். அங்கே போய் நின்று நீ கூடவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நீ போகும்போது அப்போ போ. நீ கேட்டதோட உன் கூடவே வந்தால் போதுமில்ல. உன்னோட கஷ்டம் தீர்த்தா போதுமில்ல. நான் கூட இருக்கேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. அம்மாவாசிக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. இந்த டைம் கட்டாயம் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். கூடவே வரணும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சூப் வியாபாரம் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் சரியா வரல. நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கும்னு பார்த்தேன். அதுவும் அப்பப்போ கிடைச்சது அப்பப்போ கிடைக்கல. அதனால பல சிக்கல் வருது. அப்படி தானே? அதனால கருப்பசாமி இவ்வளவு நாளாக ஏப்பா வரல அப்படின்ற. அதனால இப்போ உனக்கு நிரந்தரமான உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் 4 காசு சம்பாரிச்சு வேணுங்கிறது வாங்கி கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை உனக்கு அமைச்சா போதுமா? போய் காலைல விட்டு வா. ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை கிடைச்சிரும். எல்லா நாளும் வேலை கிடைக்கும். ஆனால் வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு அப்படி போ. சித்திரை முடிஞ்சு வைகாசி 5ஆம் தேதிக்கு மேலே நிரந்தரமான ஒரு தொழில் உனக்கு கிடைக்கும். அதில் போய் நம்ம செட்டில் ஆகிட்டா வருஷம் ஃபுல்லாக வேலை கிடைச்சிடும். மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். எப்போ? 2 மாதத்துக்கு அப்புறம். இப்போ நீ வர அம்மாவாசிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் டெம்பரவரி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்தது போல் அமைச்சு கொடுத்துறேன். நல்லபடியாக கடனை கட்டி குடும்பத்தில் சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரேன்ப்பா. இதை பாங்கா வச்சுக்க. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு அந்த வீடு வேணும், அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு வருத்தமடைஞ்ச பெண்ணடையா நீ உட்காருப்பா. கூப்பிட்றேன். ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. எவ்வளவு போராடினாலும் அந்த வீடு எனக்கு வேணும் அப்படித்தானே? போய் காலைல விட்டுவான். அந்த வீட்டை நான் நீ நினச்சது போல உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி அந்த வீட்டுக்கு வந்து நிறைய சூழ்ச்சி வேலையெல்லாம் நடக்குது இல்லையா? அதனால் நடக்கிறதுனால கருப்பசாமி என்ன மாற்று ஏற்பாடு நடந்தாலும் நமக்கு அந்த வீடு கட்டாயம் கிடச்சிடும். கண்டிப்பாக கிடச்சிடுவா. இன்னும் கிட்டவா கட்டாயம் நீ உனக்கு கிடைக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி
அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக கடைசி காலத்தில் வாழ வச்சு அதே மாதிரி நல்ல வழியாக படிக்கவும் வச்சு நிம்மதியாக கருப்பை உருவாக்கினா போதுமா? உனக்கு கிடைச்சா போதும்ல? உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இதை பாங்கா வச்சுக்க. அம்மாவாசிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. இதை நீ பாங்கா வச்சுக்கப்பா. இதை வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. இன்னும் மன குழப்பம் இல்லாமல் இருக்கு. கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி பெரிய பாளையம் போயிடுச்சுப்பா. பெரிய பாளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரிப்பா, குடும்பத்தை போய் பார்த்ததில்ல கருப்பசாமி. எனக்கு வந்து வீடு வெறு வீடாக இருக்கு. அப்படித்தானே மன? அதனால கருப்பசாமி வெறு வீட்டை வந்து நமக்கு வந்து கொஞ்சி விளையாடுறதுக்கு குழந்தை வர வேணும். அதனால கருப்பசாமி எனக்கு எப்படியாவது எனக்கு வர கிடைக்குமா, இல்லை ஹாஸ்பிட்டல் போய் தான் கிடைக்குமா அப்படிங்கிறதுனால ஆடி இருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் கரு உருவாயிடும். சரியா? அதனால நீ என்ன பண்ற, ஒரு நேரம் சரியா, மாசத்துல 2 நாள் மட்டும் ஒரு நேரம் 2 பேரும் விரதம் இருக்கணும். அது எப்படிங்கிறது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதை நான் சொல்கிற மாதிரி கடைபிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி என்னோட திருவிழாவுக்கு கலந்துடணும். சித்திரை திருவிழாவா முதல்ல வந்துடணும். ஆடி திருவிழாவா எனக்கு குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும், என் கஷ்டத்தை தீர்த்தரணும்ப்பா அப்படின்னு. ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் கட்டாய கரு உருவாயிடும். சரியா? அதே மாதிரி எனக்கு பேர் வச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் குழந்தையோடு வரும்போது எனக்கு வந்து வர்ற மகளுக்கு அன்னதானம் போட்டுடணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பால் கூட எடுத்துடணும். உனக்கு மருத்துவத்துக்கு போகாமல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போதும்ல? போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி இது எனத்தினால இல்லை அப்படின்னு ஓடி போய் பார்த்ததுல ஆமாப்பா, அதுவும் ஒரு சிலது தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்னால தான் இல்லாமல் போனதுக்கு காரணம். அதனால வந்து பெரியவங்க பண்ணினது தான், நம்ம பண்ணினதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சொல்கிற டைமுக்கு பொறுமையாக நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? அதே போல் நீ கேட்டதை போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நான் அமைச்சு கொடுக்குறேன். 2 பேர் கிட்டவா. அது தேவையில்லைப்பா. அதுக்கு பார்த்தாலும் கிடைக்கும். அதுக்கு வெட்டி 6 லட்சம் போடணும். அது வந்து நம்ம நினைச்சது மாதிரி இயற்கையாக இருக்காது. அப்படித்தானே? செயற்கையாக இருந்தாலும் நம்மளுதாகவும் இருக்காது. அதனால அது வேணாம். அதனால நம்மளுதான் நமக்கு உருவாக்க முடியுமா அப்படின்னு நான் போய் பார்த்ததுல கட்டாய கருப்பேன் நானும் என் சகோதரன் வழக்காடானதுல கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உனக்கு கார்த்திகை மாதம் கரு உருவாயிடும். நீ ஏன் பயப்படுற? அதனால வந்து வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 108 எலுமிச்சை மரத்தில் ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டதை போல நான் கருப்பேன் உனக்கு நான் சொன்ன டைமுக்கு உருவாக்கி கொடுத்தேன். சரியா? இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு. இந்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. நான் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் நீ என்ன நினச்சி என்ன வேண்டுறையோ அதை வேண்டி கட்டிடணும். அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இதை அவுத்து கீழே போட்டக்கூடாது. அதுக்கு கூட எத்தனை கனி கொடுத்தாலும் சரி, ஆனால் அதை அவுத்து கீழே போட்டக்கூடாது. சரியா? நான் கூடவே வந்துடலாம். இதில் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பா. நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. அதை முந்தானியில் முடிஞ்சு வைப்பா. 4 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதுக்கு மாற்றம் தெரியுதா இல்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லணும். சரியா? நான் கருப்பன் கூடவே வரும்போது பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் பணம் வரும், நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு வராது. கட்டாயம் பணம் வந்துடும், ஆனால் எதிர்பார்க்குற டைமுக்கு வராதுப்பா. அதனால் கொண்டுட்டு போய் செக்க விட்டுட்டான். அவனும் இப்போ வெளியில் இல்லை. அதனால் அவசரப்படணும். அது ஒரு விஷயம். அதே போல் மகன் அவனை வந்து திருத்தணும். கட்டாயம் திருத்திடலாம். அதனால் திருத்தி கெட்ட சாவகாசங்கள் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையாக அவனையும் திருத்தி மனுஷனா மாற்றி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால தாராளமாக பேசலாம்.
அதை பற்றி நீ எதுவுமே கவலைப்பட வேணாம். ஆக மொத்தம் இந்த வர 5 மாதத்துக்குள்ளே முழுசு அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். அந்த மாதிரி அமைச்சு தரேன். ஒரு சின்னதாக பெருசாக பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துட்டு நீயா நானான்னு பார்த்துக்கிறாங்கள அளவுக்கு வரும். நீ எதுவுமே கண்டுக்காத குடும்பத்துக்குள்ளே. அவனா பயந்து மிரண்டு வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வருவேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 வேலைக்கு கொடுத்துடணும். 3 வேலைக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. நீ கேட்டதோடு நான் முழுசாக அவனுக்கு திருத்தி கொடுத்துட்றேன். நம்ம புதுசாக ஒரு தொழில் பார்க்கலான்னு போய் பார்க்குறான். அதில் ஆன முன்னேற்றமே கிடைக்க மாட்டேதப்பா. அதானே திட்டவா. இந்த மாதம் முடியட்டும். பங்குனி மாதத்துலேருந்து ஏதோ 2 மாதத்துக்கு ஒன்று அப்படியே உங்கள் அண்ணுக்கு காட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் அதே வாழ் உனக்கு அமைச்சு கொடுக்குறவா. கருப்பன் கூடவே வந்துடுறேன். அவனுக்கு கனி கொடுத்துடலாமா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லி 2 நாளைக்கு. எந்த இடத்துல வராது. கருப்பை நான் கூட வரம்போ. அதை நீ நம்ம தொழில் புதுசாக தொடங்கலான்னு போயிருக்கோம். அதில் ஆன முன்னேற்றம் இல்லை. அதோட மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவில் கட்டி விட்டுரு. நமக்கு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒன்று உனக்கு செட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நான் அமைச்சு தரப்போ. அம்மா வசிக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது ஓல உனக்கு தொழில் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு தொழில் கொடுத்தாச்சு. ஆளும் உனக்கு எச்சுப்படுத்தி கொடுக்குறேன். இன்னமும் 4 வேலை வரும். இப்போ எத்தனை வேலை நடக்குது? 5-6 வேலை நடக்குது. அதே மாதிரி உனக்கு வேலை இன்னும் 5-6 வேலை வரும். நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். வீட்டு வேலையை நான் சொன்ன மாதத்துக்குள்ளே அடுத்த தைக்குள்ளே வேலை முடிச்சிடணும். அதே போல் நான் கருப்பசாமி வாகனமும் உனக்கு கட்சி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நமக்கு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை புதுசாக உள்ள நுழைஞ்சிருக்கு. அது நம்ம கேட்டால் சொன்னால் சரின்னு கேட்டுருமா? கண்டிப்பாக கேட்டுரும். இந்த ஒரு காசை மட்டும் என் சகோதரி இருக்கல்ல, அங்கே போய் அந்த திசையை பார்த்து உன்னோட இருப்பிடத்துல இருந்த திசையை பார்த்து வீசிடணும். இதையை மட்டும் அப்படி வீசிடணும். பேசிட்டு அவள் பேரை சொல்லி நம்ம சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். அப்படின்னு உனக்கு வேண்டி ஒரு 7 மாத காலம் டைம். அந்த 7 மாதத்துக்குள்ளே நீ வாங்கின அளவுக்கு தான் கொடுக்கணும். சரியா? அங்கே நியாயமாக பேச மாட்டான். சரியா? அதனால் நம்மளை பற்றி பக்கத்தில் புரளி பேசுகிறான். அப்படிங்கிறதுனால அவளுக்கு என்ன கேட்டால் கொடுக்கவே கூடாதுமே. கொடுக்கவே கூடாது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இருந்தாலும் நீ நியாயமாக பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி தானே? அதனால் உனக்கு 6 மாதத்தில் கண்ணுக்கு காட்டுறேன். வாங்கின அளவு கொண்டு கொடுத்துரு. வாங்கினாலும் சரி வாங்கலினாலும் சரி. அதுக்கு மேலே ஒரு பைசா சேர்த்து கொடுக்கக்கூடாது. இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இதை வீசிட்டு அதுக்கப்புறம் அவளாக என்னைக்கு தேடி வந்தாலும் சரி 6 மாதம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பேசுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் சொல்கிறல்ல, நீ எங்கே போய் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு. அதே மாதிரி நீயும் சொல்லிடு. எங்கே போய் என்ன பண்ணாலும் என் கருப்பசாமி என்னோட காலுக்கும் கீழே தான். அவள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதனால் நீ அதை பற்றியும் பயப்பட வேணாம். அவள் என்ன சாபம் விட்டாலும் சரி, நாயை பக்கம் இருக்குல்ல, அதனால் உனக்கு தொழில் நல்லா ஓட்டி கொடுத்துறேன். ஆளுக்கு அமைச்சு கொடுத்துறேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுறேன். கை முடியறதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சிடணும். நீ கேட்டது போல் வீட்டு வேலையை முடித்தது அதுக்கு அடுத்த ஸ்டெப் பிள்ளைகளுக்கு உண்டான வழிக்கு செட்டில் பண்ணுற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் இதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. நீ கேட்டதோடு உனக்கு எல்லா வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 பிள்ளைகளுக்கு 3 ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது எல்லா மக்களும் சாப்பிட்றணும். இதை ஒன்று கொடுத்ததை பாங்காக வச்சுக்கணும். நான் சொன்னதை அந்த பக்கம் வீசிடணும். சரியா? எந்த பக்கம் இருக்குது? உன்னோட இருப்பிடத்துலேருந்து அங்கே போய் வீசக்கூடாது. உன்னோட இருப்பிடத்துலேருந்து. அது எந்த திசையில் இருக்கு? எந்த திசையில் இருக்கு? உன்னோட இருப்பிடத்துல எந்த பக்கம் இருந்தாலும் வாசல்ல நின்று வீசிடும். அவ்வளோதான். வீசிடணும். அப்போ நம்ம ஆளுக்கு அதை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். கொஞ்சம் ரோட்டை தள்ளி ரோட்டில் போட்டுரு. அவளோட பேரை சொல்லி போட்டுறேன். அதோட அந்த பேச்சு நாளையிலேருந்தே வராது. கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வேலை எச்சு பண்ணி கொடுத்துறேன். எந்த இடத்துலையும் காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவாசி என்னை பாரு. இப்போ வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். நத்தம் பயிற்சிப்பா. நத்தம் வாய்ப்பு எப்பவுமே ஒரு டைம் தான் கொடுப்போம். நீங்கள் 2வது டைம் வேணும்னு கேட்க. வாய்ப்பு ஒரு டைம் தான். அதனால் நான் எப்படியாவது வெளிநாடு போய் கடனை கட்டி
பிள்ளைகளுக்கு வந்து கஞ்சி குடிக்கிற கூட வந்து வழி இல்லைப்பான்னு நான் வந்து கேட்டேன். அப்படி தானே? அப்போ நீ கேட்டப்போ உனக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? எல்லாம் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து பிள்ளைக்கு வந்து விசேஷம் பண்ணணும். அப்போ நீ வந்து என்ன கேட்டியா? வசதி கூடி போனதுனால என்ன வந்து கேட்கல. அப்போ கடை வெட்டி பொங்கல் வச்சு வந்தவங்களுக்கு அன்னதானம் போட்டே இல்லை? ஊரில் போட்டதை நான் பார்த்துட்டு தான் இப்போ நானும் கேட்குறேன். போட்டே இல்லை? எங்கிட்ட வந்து விசேஷம் வைக்கிறான்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டியா? நான் அதெல்லாம் கேட்குறேன். நான் அப்பா வச்சு ஆத்தா வச்செல்லாம் கேட்குறேன். நீ கேட்டியா? நீ கஷ்டப்பட்டப்ப யாரு காப்பாற்றினது? நான் தானே காப்பாற்றினேன். அப்போ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ ஏன் நீ சொல்லலை? நீ தான் நான் வந்து கேட்டேன். நான் 3 குழந்தை கை குழந்தை வச்சுருக்கேன், எனக்கு நீ தான் வழிகாட்டணும்ப்பா அப்படின்னு கை குழந்தை வச்சுட்டு வந்து கேட்டியா இல்லையா? அப்போ நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரி, தப்பு தானே, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி வெளிநாடு போடாமனு ஒரு வாய்ப்பு அமைச்சேன். அதனால் இப்போ மாட்டேன்ட்டேன். அந்த வாய்ப்பும் போச்சு. அதனால் 2வது போகலாமா? கண்டிப்பாக போகலாம். சரியா? அதனால் கருப்பசாமி அதுக்கு தடையாக நிறையா பேர் நிற்கிறான். கண்டிப்பாக தடையாக நிற்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்து, அதனால் யார் நின்னாலும் சரி, நீ போய் அங்கே சம்பாரித்து கடனை கட்டி மதித்து வரலாமா? ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். ஒரு டைம் தான் முடிவு. நானுமே சொல்கிறேன் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வேலை இல்லை. அதுக்குள்ளே நான் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வந்து சித்திரை முடியட்டும், வைகாசிக்குள்ளே இதுக்குண்டான ஏற்பாடாயிரும். நாளிலிருந்து அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். சரியா? அதனால் கருப்பசாமி நான் மன்னிப்பு தண்டனை கொடுக்க வந்தவன் கிடையாது. அதனால் மன்னிச்சு ஏற்றுட்டேன். நீ இன்னும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கருப்பனுக்கு வந்து செஞ்சால் போதும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. அதனால் இப்போ ஒரு 5 பேர் தடையாக இருக்கேன். அந்த 5 ஆளையும் தடையை நீக்கி குழந்தைய பார்த்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துட்டு நல்லபடியாக உனக்கு அமைச்சு விட்டா போதுமா? நான் சொன்னதை செய். இது 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குள்ளி. உனக்கு என்ன? 2 கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. யார் எந்த தடை பண்ணாலும் கருப்பை நான் பார்த்துக்கின்றாமான்னு. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்து கூடயே வரம்பு. அப்படியா? கருப்பசாமி மாடி சென்னை வச்சுப்பா. சென்னை லேபர் கோர்ட்டு வந்து சாதகமாக நடக்கணுமா அப்படின்றியா? சரி, அப்படியாப்பா? லேபர் கோர்ட்டில் எப்படி இருக்கணும்? நமக்கு சாதகமாக முடியணும். தேவையில்லாத ஒரு சில பழியும் இதுவும் போட்டு விட்டான். அதுதான். அதனால அதுக்கு உண்டான எவிடன்ஸ் தான் நான் ஒன்று வச்சிருக்கிய. அதே போல நான் காட்டும் போது அதுலேருந்து நம்ம ஜெயிச்சு காட்டி நம்ம நல்லதா பேரை வாங்கி அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதையும் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதையும் நான் அமைச்சு தரேன்டா பண்ண. நீ இன்னொருத்தன் தானே செய்கிற. அதனால 2 பேர்த்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் போட்ட முதல் வியாபாரம் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். நான் உனக்கு உருவாக்கி தரேன். நீ அதை பற்றி கவலையப்பட வேணாம். அதை பார்த்துட்டு வீட்டு அம்மா வந்து உள்ளே கொண்டு போனால் பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது. உடம்புல பிரச்சனை இந்த தண்டமான அது வரும். அதெல்லாம் எதுவும் வராது, நான் பார்த்துக்கிறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் இதையும் கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. நீ கேட்டது போல அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி கூடவே வரம்போ வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ.